ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் ஸ்டைல் எக் மலாய் கறி. இது ரொட்டி, நான், புலாவ்ஸ்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எக் மலாய் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 8 முட்டை எடுத்திருக்கேன், நல்லா திக்கான தயிர், ஃப்ரெஷ் க்ரீம், புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, 2 வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மசாலாஸில் மஞ்சத்தூள், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 2 வெங்காயம் சாப் பண்ணியிருக்கோம். 2 வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதனும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஷாய் ஜீரா, ஏலக்காய், லவங்கம், பட்டை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர், ஜீரா பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா. மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா திக்கான தயிரை மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எந்த லம்ஸ் வராமல் இருக்கும். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணி நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட் போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வேகட்டும். மசாலாஸ்லாம் நல்லா முட்டையில் இறங்கும். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்திட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தியை மேலே க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான ஹைதராபாத் ஸ்டைல் எக் மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டி, நான், ரைஸ் வெரைட்டிஸுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.